வெளிச்சம் இருக்கும் இடத்தில் நிழல் இருப்பது இயல்பு. ஆனால் சில நிழல்கள் வெளிச்சத்தையே விழுங்கிவிடும். நிஜங்களின் நிழல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஊர், அங்கே வரிசையாக நடக்கும் சில மரணங்கள். ஆரம்பத்தில் அது தற்செயலாக நடந்த விபத்து என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து விழுந்த பிணங்களும் அந்த மரணங்கள் நிகழ்ந்த விதமும் ஒட்டுமொத்த ஊரையும் உறைய வைத்திருக்கிறது. அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணுக்கு தெரியாத அந்த நிழல் உலக ஆட்டம். இதை யாரால், எதற்காக செய்யப்பட்டது? சட்டத்தால் நிரூபிக்கப்படாத, ஆனால் சாட்சியங்களால் மறைக்கப்பட்ட அந்த மர்மமான உண்மைகளின் நிழலை தேடி இன்று நாம் அந்த ஊருக்குள் பயணிக்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த மர்ம புதிரின் கடைசி முடிச்சு அவிழும். அந்த ஊரின் பெயர் செந்தூர். மிகவும் அமைதியான, விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் ஒரு கிராமம். ஆனால் கடந்த 6 மாதங்களாக அந்த ஊர் மக்கள் நிம்மதியாக தூங்கி நாட்களாகிவிட்டது. காரணம், அங்கே அடுத்தடுத்து நடந்த 3 மரணங்கள். முதல் மரணம் அந்த ஊரின் பெரிய பண்ணையார் சிவப்பிரகாசம் என்பவருடையது. ஒரு நாள் காலை ஊர் எல்லையில் இருக்கும் ஒரு கிணற்றின் கரையில் அவர் பிணமாக கிடந்தார். உடம்பில் எந்த காயமும் இல்லை, விஷம் குடித்ததற்கான அறிகுறியும் இல்லை. மாரடைப்பு என்று சொல்லி வழக்கை முடித்து விட்டார்கள். ஆனால் அடுத்த 30 நாளில் அந்த ஊர் கூட்டுறவு வங்கியின் மேலாளர் ராகவன் தன் வீட்டிற்குள் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். எல்லாரும் தற்கொலை என்று பேசிக்கொண்ட போதுதான் அந்த அதிர்ச்சியான விஷயம் வெளியானது. ராகவன் இறந்த அதே இரவில் சிவப்பிரகாசத்தின் வீட்டில் ஒரு பெரிய கொள்ளை நடந்திருந்தது. போலீஸ் தீவிரமாக விசாரித்த போதுதான் 3வது மரணமும் நிகழ்ந்தது. அது அந்த ஊரின் பஞ்சாயத்து எழுத்தர் முத்து. அவர் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடந்தார். இப்போது ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. இது தற்செயலான மரணங்கள் அல்ல, திட்டமிட்ட கொலைகள். ஆனால் அது எப்படி நடந்தது? காவல்துறை விசாரணையில் ஒரு திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது. இந்த 3 பேருமே வெளியில் நல்லவர்களாக தெரிந்தாலும் ரகசியமாக ஒரு நில மோசடியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த ஊர் ஏழை மக்களின் 100 ஏக்கர் விவசாய நிலத்தை ஏமாற்றி ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு விற்க திட்டம் போட்டிருந்தார்கள். இதற்கான போலி ஆவணங்கள் முத்துவின் அறையில் இருந்தன. அப்படியென்றால் இதை யார் செய்தது? நிலத்தை இழந்த மக்களின் கோபமா? இல்ல பணத்தை பங்கிடுவதில் இவர்களுக்குள்ள வந்த சண்டையா? உண்மையான குற்றவாளி நிலத்தை இழந்த கிராம மக்களும் அல்ல, இவர்களுக்குள் நடந்த சண்டையும் அல்ல. அதை செய்தது அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர். ஆம், நிலத்தை வாங்குவதற்காக இந்த 3 பேருக்கும் பல கோடிகளை அவர் லஞ்சமாக கொடுத்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் சிவப்பிரகாசம் இன்னும் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். ராகவனோ பயந்து போய் உண்மையை போலீசிடம் சொல்லப்போவதாக கூறியுள்ளார். சாட்சிகளை அழிக்க நினைத்த அந்த பணக்கார முதலாளி ஒரு வாடகை கொலையாளி கும்பலை ஏவி சிவப்பிரகாசத்திற்கு மாரடைப்பு ஊசி போட்டுக் கொண்டுள்ளார். ராகவனை தற்கொலை போல தூக்கிலிட்டு சிவப்பிரகாசம் வீட்டில் இருந்த நில ஆவணங்களை திருடியுள்ளார். கடைசியாக தப்பி ஓட முயன்ற முத்துவை ரயில் முன் தள்ளி கொலை செய்துள்ளார். சட்டத்தின் கண்களில் இருந்து தப்பிக்க அவர்கள் எத்தனையோ நிழல் வேலைகளை செய்தாலும் நிஜங்களின் நிழல் ஒருபோதும் உண்மையை மறைக்காது. இறுதியில் ராகவன் சாவதற்கு முன் எழுதி வைத்த ஒரு ரகசிய டைரி போலீசாரிடம் சிக்கியதால் அந்த பேராசை பிடித்த முதலாளி இன்று கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்.